இங்க ஒரு போட்டி நடக்குது. அது என்ன அப்டின்னா, இப்ப இங்க வந்து ஒரு பெரிய வாள் மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த வாள யார் வெளிய எடுக்குறாங்களோ, அவங்கள வந்து கடவுளுக்கு நிகரா வந்து போட்டுருவாங்க. அதோட மட்டும் இல்லாம ஒரு பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணையும் வந்து கல்யாணம் பண்ணி குடுத்துருவாங்க. இப்ப இந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும் அப்டின்றதுக்காகவே வந்து நெறைய பேர் அந்த போட்டியில பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. அந்த வாள்ல இருந்து சும்மா ஒரு இன்ச் இப்டி வெளிய எடுத்தா கூட $1,000,000 குடுத்துருவாங்க. முழுசா யார் வெளிய எடுக்குறாங்களோ, அவங்க வந்து அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கலாம். நெறைய பேர் அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. சிலர் வந்துட்டு சரி அட்லீஸ்ட் ஒரு இன்ச் இப்டி வெளிய எடுத்தனா கூட $1,000,000 குடுக்குறேன்னு சொல்றாங்களே, கண்டிப்பா இதுல பார்ட்டிசிபேட் பண்ணி ஒன்னு பொண்ணையாச்சும் கல்யாணம் பண்ணிக்கணும் இல்ல காசியாச்சும் வாங்கிடணும் அப்படின்ட்டு வந்திருப்பாங்க. முதல்ல ஒருத்தர் வந்து தொடுவாரு. தொட்ட உடனே அப்படியே கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி கீழே விழுவாரு. ரெண்டாவது இன்னொரு பொண்ணு வந்திருப்பா. அந்த பொண்ணு வந்து நிறைய மந்திர வித்தைகள் எல்லாம் கத்து வச்சிருப்பா. அந்த பொண்ணு வந்து அவகிட்ட இருக்கிற மந்திரம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி வெளியே இழுப்பா. ஆனா அரை இன்ச் கூட வெளியே இழுக்கவே முடியல. மறுபடியும் இன்னொருத்தர் வருவாரு. இவரு வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டவர் தான். இவரும் வந்து ரொம்ப ட்ரை பண்ணி பாப்பாரு. ஆனா அதை வெளியே எடுக்கவே முடியல. அடுத்ததா ஒரு வயசானவர் வருவாரு. இவரு வந்து நிறைய வித்தைகளையும் கலைகளையும் கத்துக்கிட்டு கும்ஃபு மாஸ்டர் தான். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஒரு மலையே நான் நினைச்சா வந்து மொத்தமா அப்படியே உடச்சு தூக்கி போட்டுருவேன். இந்த வாழை என்னால எடுக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ட்ரை பண்ணுவாரு. ஆனா அவராலே முடியல. அப்படியே போயிட்டு கீழே விழுந்துருவாரு. இந்த வாழை என்ன இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கே அப்படின்ட்டு அவரும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இப்ப அந்த மாஸ்டர் இருந்தார்ல, அவரோட அசிஸ்டன்ட் வந்து கூட தான் வந்திருப்பாரு. இது என்ன பெரிய இந்த வாழா, இது எடுக்கிறதுக்கு எல்லாரும் வந்து இவ்வளோ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்ட்டு அதை ஈஸியா அப்படி எடுத்து கையில கொடுப்பாரு. உன்னால எப்படி இது இவ்வளோ ஈஸியா எடுக்க முடியுது, எங்களாலாம் எடுக்கவே முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே மயங்கி கீழே விழுந்துருவாரு. அடுத்ததான் அவரோட அசிஸ்டன்ட் வந்துட்டு அப்படியே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிருப்பாரு. இப்ப அந்த வாளியை இருந்த இடத்துல வச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு போறப்போ வந்துட்டு அந்த பொண்ணு விட மாட்டா. அது எப்படி எங்களாலலாம் எடுக்க முடியாததை நீ எப்படி எடுத்த, நீ ஏதோ மந்திரம்லாம் பண்ற அப்படின்ட்டு அங்க இருக்கிற எல்லாருமே வந்து இவர் மேல சண்டை போட்டுட்டு தான் இருப்பாங்க. ஒருவேளை ஏதாச்சும் பிரச்சனையா இருந்திருக்கும். இப்போ இவன் எடுத்துட்டு வச்சுட்டான்ல, மறுபடியும் வந்து எல்லாம் கரெக்டா ஆகிரும் அப்படின்ட்டு மறுபடியும் வந்து ட்ரை பண்ணி பார்த்தா மறுபடியும் யாராலுமே எடுக்க முடியும். இப்போ இந்த போட்டியே என்னது, யார் வெளியே எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த போட்டி நடத்துற பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. என்னதான் இப்போ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லைனாலும் இப்போ இவர் தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த வாழை வெளியே எடுத்துட்டாரு. அதனால அவர் தான் வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம்லாம் ஆகி முடிச்சதுக்கு அப்புறமா தான் தெரிய வரும். இப்போ இங்க நடந்த எல்லாமே வந்து ஒரு டிராமா தான். இப்போ இந்த பொண்ணுக்கு வந்து அந்த வாழை எடுத்தார்ல, அவரை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அதனால எல்லாரும் சேர்ந்து ஒரு டிராமா மாதிரி கிரியேட் பண்ணி இவரே வந்து வாழை வெளியே எடுக்க வச்சு இப்போ அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணமும் பண்ணி வச்சிருவாங்க.